அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் நம்முடைய நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். இரு கட்சிகளும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. திமுக வேட்பாளர் பட்டியலோடு சேர்த்து தேர்தல் வாக்குறுதி வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து சொல்லுங்க. அதிமுக ஒரு 16 பேர் கொண்ட பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அது உண்மையிலே ஒரு நல்ல நாள் வெளியிட்டிருக்காங்க. திமுக நல்ல நாள் வெளியிட்டிருக்காங்க. நிறைய புதுமுகங்கள் அதிமுகவில் தெரிகிறது. பிரபலமான முகங்கள் பாத்தீங்கன்னா ஜெயவர்தன், ராயபுரம் மனோ, மதுரை டாக்டர் சரவணன், இவர்களை தவிர அதிமுகவில் பல முகங்கள், புதிய முகங்கள். வழக்கம் போல் அதிமுகவினுடைய செயல்பாடு. அதே மாதிரி திமுகவில் பாத்தீங்கன்னா இங்கேயும் 11 புதுமுகங்கள். அதுல குறிப்பாக ஈரோடு, பொள்ளாச்சி, கோவை, தஞ்சாவூர் இதெல்லாம் மாற்றப்பட்டிருப்பது ஒரு பெரிய வரவேற்புக்குரியது. அதுலயும் ஸ்ரீபெரும்புதூர்லயும் டிஆர் பாலு மாத்திருக்கலாம், அரக்கோணத்துல ஜெகத் ரட்சனை மாத்திருக்கலாம். இவங்கெல்லாம் பல முறை எம்பியாக இருந்தவர்கள். இவர்களை மாற்றி இருந்தால் திமுக இன்னும் கொஞ்சம் புது ரத்தம் பாய்ச்சி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய வரவேற்பு இருந்திருக்கும். அதை தவறு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். 51% மேல புதுமுகங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கும் திமுக தலைமை சொல்லுது. நீங்க இன்னும் புதுமுகங்கள் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. 3 பெண்களுக்கு வாய்ப்பு. அதிமுக வேட்பாளர் பட்டியல பெண்களுக்கே இடம் இல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதிமுக பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை என்பது உண்மைதான், மறுக்கல. ஆனா மீதி இன்னும் 24 பேர் இன்னும் பட்டியல் வரப்போதே. அதுல பெண்களுக்கு எத்தனை பேர் நமக்கு தெரியல. மேபி பெண்கள் இல்லைன்னா அதிமுகவை கண்டிப்பதற்கு நான் தயார். ஆனா இங்க என்னன்னா, திமுகவில் உதயநிதி என்ன சொன்னாரு, 3 மீட்டிங்கும் இந்த முறை இளைஞர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு. அதனால என்னுடைய பார்வையில் என்ன சொல்றாரு, பத்திரிகையாளர் பார்வையில் டிஆர் பாலு பல முறை எம்பியாக வந்து விட்டார். எப்படி பழனி மாணிக்கம் தஞ்சாவூரில் கேட்டும் கொடுக்கவில்லை, 10வது முறை அவர் கேட்டார், கொடுக்கவில்லை. உண்மையிலே வரவேற்கிறேன். ஒரு புதுமுகம் நிறுத்தப்பட்டிருக்கார், முறை சொல்லி தவறில்லை. ஆனா நீங்க ஏன் ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு புது முகத்துக்கு கொடுத்திருக்கலாமே, அரக்கோணத்துல ஒரு புதிய முகத்துக்கு கொடுத்திருக்கலாமே. அதனால அதெல்லாம் திமுகவில் கொஞ்சம் புது ரத்தம் பாய்ச்சி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும்னு சொல்றேன். அவ்வளவுதான். பட் முடிவு அவர் தான் எடுக்க போறாங்க, அதை நான் சொல்லல. பட் இருந்தாலும் இந்த 11 புதுமுகங்கள் வரவேற்கத்தக்கதான். தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக நிறைய முக்கியமான அறிவிப்புகளை சொல்லியிருக்காரு. தேசிய அளவில் தொடங்கி திருக்குறளை தேசிய புத்தகமாக கொண்டு வரப்படும், நீட் தேர்வில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு, ஜிஎஸ்டி திருத்தம், ரயில்வேக்கு தனியா பட்ஜெட் அப்படின்னு நிறைய அறிவிப்புகள். ஏற்கனவே கடந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு சட்டங்களை மீண்டும் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம், பகுப்பாய்வு செய்வோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட இந்த வாக்குறுதிகளை எப்படி பார்க்கறது? இது பொலிட்டிக்கலா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இந்தியா கூட்டணியில் திமுக ஒரு பிரதானமான ஒரு கட்சி. அந்த கட்சி வைக்கிற கோரிக்கைகள் இந்தியா கூட்டணி ஏற்கிற பட்சத்தில் இதெல்லாம் சாத்தியப்படுமா என்பது ஒரு விவாதத்துக்குரியது. நீட் ஏற்கனவே கேட்கப்படுகிற ஒரு விஷயம் தான், நீட் விலக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்பது. ஆனால் அது இந்தியா கூட்டணியில் தலைமை பொறுப்பேற்கிற காங்கிரஸ் அறிவிக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு அளிக்கப்படும் என்பதை அவர்கள் அறிவிக்கிற தேர்தல் அறிக்கை வந்தால் உண்மையிலே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கலாம். அதே மாதிரி அறிவிச்சிருக்காரு, நீட் சம்பந்தமான அந்த மாநிலங்களுக்கு நாங்க உரிமை கொடுத்துறோம், அது அவங்களோட ஆப்ஷனல தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. இல்ல, அதுதான் சொல்றேன். அது காங்கிரஸ் கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் வலிமையாக அது முன்வைத்தால் உண்மையிலே தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கை எடுபடும். அதே நேரத்தில் கவர்னருடைய அதிகாரங்கள் சட்ட வரம்புகள் நீக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியா கூட்டணியில் என்ன அழுத்தம் கொடுத்திருக்கணும் திமுக, இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் கவர்னர் பதவியே இருக்காது, அதுக்கு திமுக போராடும், இந்தியா கூட்டணியும் இது ஏற்க வேண்டும், இந்தியா கூட்டணியில் பிரதமராக வருகிற வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கவர்னர் இருக்கக்கூடாது என்றால் காங்கிரஸ் ஆகிற மாநிலத்திலும் பிரச்சனை, பாஜக அல்லாத மாநிலங்களிலும் கவர்னரால் பிரச்சனை. இதெல்லாம் நீங்க வைக்கும் போது கவர்னருக்கு இந்த பதவி எதற்கு, கவர்னரால் என்ன லாபம், எத்தனை கோடி செலவாகிறது தவிர. இரண்டாவது, மாறி மாறி வழக்குகள். ஒரு கவர்னர் ஒரு சட்டத்தை நிராகரித்தால் தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுகிறது, எத்தனை கோடி வீண் விரயமாகிறது. எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு இயற்றுகிற சட்டத்திற்கு நாங்களே அனுமதி கொடுத்து விடுகிறோம். அதுதான் எங்களுக்கு கவர்னர் என்ற பதவி தேவையில்லை. இதை வலியுறுத்துவோம் என்று சொல்லி இருந்தால் இது இந்தியா முழு நிறுவனத்திற்கும். காங்கிரஸ் கட்சியும் கவர்னரை ஆதரிக்கிற ஒரு கட்சி தான். நாளைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கவர்னர் பதவி இருக்காதுன்னு சொல்வதற்கு காங்கிரசுக்கு தைரியம் இருக்குமான்னு தெரியாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் திமுக இந்த லைன் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் வரவேற்பு அதிகமாக கிடைத்திருக்கும். இந்திய அளவில் ஒரு பெரிய பிரச்சாரமாக போயிருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு குபேந்திரன்.